ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோ யூல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுங்களே. ஓகே, பாரும் கமருதனும் திவ்யாவும் பாரும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நேற்று நைட்ல இருந்து போயிட்டு இருக்கு. அரோரா ரொம்ப அழகா வந்து அந்தாக்ஷரி மாதிரி பாடிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப க்ளோயிங்கா இருந்தாங்க. வினோத் கூடவே வந்து இவர் இருந்தாரு, கமருதீன் சண்டை போட்டதுனால பார்வதி ஃபுல்லா வந்து அப்பதான் முழுசா ஒரு பாத்திரத்தை தொலைக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த பாத்திரம் தொலைக்கிறதுலயும் அவ்வளோ டிபேட், எனக்கு கம்மியா விழணும், அதிகமா விழுந்துடக்கூடாது, இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா வந்து அவங்க நிறைய வேலை செய்யற மாதிரி வேற சீன் போடுவாங்க. ஸ்கிரீன் வந்து ரொம்ப அழகா இருந்தது, கமருதீனுக்கும் அரோராக்கும் நேற்று பேர் பாக்குறதுக்கு. அவங்க பேர் இல்ல, பட் சொல்றேன், ஸ்கிரீன் ஸ்பேஸ் பார்க்க அழகா இருந்தது. அப்புறம் வினோத் ரொம்ப கியூட்டா அந்த சாண்டா கிளாஸோட நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. அதுக்குள்ளவே வந்து திவ்யா, வினோத், அதுக்கப்புறம் அரோரா அண்ட் தென் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் ஒன்று வந்தது. ஸோ அந்த டாஸ்க்ல வந்து ஜட்ஜா அமித், அதுக்கப்புறம் அரோரா அண்ட் விக்ரம் இருந்தாங்க. ஆனா அதுல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸா 2 குரூப் இருக்கும் போது ஏழ்ற மாதிரி இதெல்லாம் நேத்தே பார்த்திருப்பீங்க நீங்க, அந்த மாதிரி வந்து எபிசோட்ல. பட் காமிக்காத சில அன்சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இவங்க 4 பேர் ரொம்ப க்ரூமிங்கா மோட்டிவேட்டடா பண்ணாங்க. இந்த சைட் ஜெயிச்ச டீம் சுபிக்ஷா, அதுக்கப்புறம் சாண்ட்ரா அண்ட் தென் கனி, சபரி எல்லாம். ஆனா அதே சைட்ல அந்த சைடு பாத்தீங்கன்னா திவ்யா தான் வந்து வினோத் இந்த டீமே பார்த்த உடனே எல்லா ஏழ்றையும் ஒன்னா இருக்கு அப்படின்னாங்க. அது தேவையில்லாத கமெண்ட் தான், பட் அது எல்லாருக்கும் கேட்கற மாதிரியும் சொல்லிட்டதுனால அங்கேயே ஒரு ஹைப் ஆச்சு. அதாவது வினோத் வந்து டெம்பர் லூஸ் பண்றாரு, அதை நல்லா திவ்யா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான போது ஜாலியா இருக்காங்க. ஆனா சண்டை எப்பயாவது வந்து உடனே ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியும் ஆட்டிடியூட், பயங்கர ஆட்டிடியூட். அதாவது பார்வதி வந்து கமருதீனோட சேருவாருடன் சேருவாங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குமாம். அந்த மாதிரி கமருதீனோட சேரும்போது அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. ஓகே, அந்த அக்ரேஷன் அதெல்லாம் அதை வந்து ரியலைஸ் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. ஏன்னா அவங்க அம்மாவும் வந்து என்ன சொன்னா, சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனது வேற ஏறிடுச்சா. சோ இந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு மாக்கிங் மாதிரி அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது பார்வதி தான். ஏன்னா ஒரு விஷயம் பேசும்போது இப்படி பண்ணாங்க பார்வதி, ஓகேவா. அதை பார்த்துட்டு மாக்கிங் மாதிரி திவ்யா அதை எடுத்து பிடிச்சி வச்சுட்டாங்க. நைட்டு ஃபுல்லா இந்த திவ்யா அண்ட் பார்வோட விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருந்தது. திவ்யா என்னன்னா கியூட்னஸ், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, ஸ்கிரீன்ல வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க, எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு லாஸ்ட் இந்த நந்தினி கிட்ட இருந்தது பாருங்க, அந்த மாதிரி ஒரு அக்ரஷன் அவங்க கிட்ட இருக்கு. திவ்யா கிட்ட சொன்னதையே சொல்லிட்டு இருக்க ரிப்பீட்டேஷன், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சும்மாவே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம ப்ரோமோல வரணும்ன்றதுக்காக கத்துற மாதிரி பண்றது. அது வந்து டாப்ல இருக்கிற வினோத்னு தெரிஞ்சு அவரை ஓவரா வந்து சீன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் திவ்யா. அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். வந்து கமருதீன் பார்வோட பிரச்சனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா அனலைஸ் பண்ண வேண்டியது. இது எப்படி இவ்வளவு நாள் கழிச்சு இல்ல இவ்வளவு வாரம் கழிச்சு கமருதீனுக்கு வந்து அந்த நாணயம் வந்ததுன்னு தெரியல. பார்வதி வந்து எப்பயுமே அந்த தோல்வியை ஒத்துக்காது. அதே மாதிரி நான் இந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா பேசிக்கணும், உன்னாலதான் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு போனாங்க. கமருதீனால தான் நீ வந்து அந்த டாஸ்க் செகண்ட்ஸ் மினிட்ஸ் டாஸ்க்ல விட்டு கொடுத்துட்ட, இல்லனா நீ தான் தலையா வந்திருப்ப அப்படின்னு அதுல இன்னும் ஏறிக்குச்சு. அது ரொம்ப தப்பு. எப்பயுமே ஃப்ரம் த பிகினிங் வந்து இந்த கேம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யார் கூட இருக்காங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணணும், ஓட் பண்ணணும், அவங்களுக்கு ஃபேவரபிளா நடந்துக்கணும், ஜட்ஜா இருந்தாலும் ஃபேவரபிளா நடந்து, இதெல்லாம் பார்வதி கிட்ட இருக்கிற ஹேபிச்சுவல். அது வந்து இப்ப கமருதீனுக்கு பிடிக்காம வெளியில வருது. பார்வதி ஒன்னும் சலைச்சது கிடையாது. அது வந்து கமருதீனை டோட்டலா காலி பண்ணிடுச்சு கமருதீன் கேம், அதுதான் உண்மை. ஆனா காலையில மறுபடியும் நான் நேத்தே சொன்ன வீடியோல மறுபடியும் 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. ஆனாலும் அது வந்து அன்செட்டில்டு பிசினஸா தான் இருந்தது. இவர் இந்த சாண்டா கிளாஸோட பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்குது. வினோத்துக்கு லைவ்ல பார்க்கும்போது காலையில டான்ஸ் பாட்டே சுறா பாட்டு தான். சோ சுபிக்ஷாக்கு பாயசத்தை போட்டுட்டாங்க கன்ஃபார்மா. சோ நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல.